சிஎஸ்கே கடைசி ஒரு 3 வருஷமா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னே சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிளேயர்ஸ்ல நிறைய பேர் இப்போ இருக்கிற கரண்ட் டீமோட ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயராகவுமே மாறி இருக்காங்க. அந்த விதத்துல ஒன்ஸ் அகெயின் ஒரு புது பிளேயர் இன்ஜூர்ட், அவருக்கு பதிலாக ஒரு புது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த பிளேயர் இன்ஜூர் ஆனாரு, அவருக்கு பதிலாக வந்திருக்க மெக்னேல் ஹேட்லி நொரோனா, இந்த பிளேயர் யாரு, இவரு சிஎஸ்கே டீமுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியும் வித் பேட் அண்ட் வித் அ பால். அதே மாதிரி இப்போ அவரு ஸ்குவாட்குள்ள வந்திருக்காரு. இவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா, அப்படி இருந்தா எந்த ஸ்லாட்ல ஃபில் இன் ஆவாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இவரை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெக்னேல் ஹேட்லி நொரோனா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிளேயர். இவர் யாருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் மே 3 பார்த்தீங்கன்னா டெபியூ பண்ணாரு. அவரோட டெபியூ கேம்லேயே ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணாரு அண்ட் ஒரு வேற லெவல் கேட்சியும் பிடிச்சாரு. பட் ஃப்ராக்சர் ஆன ஒரு காரணத்தினால அவர் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போனாரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலீல் அகமதுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவருக்கு யார் உள்ள வருவா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆயுஷ் வர்த்தக் வருவார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆகாஷ் மத்வால் வந்துட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆயுஷ் வர்த்தக் வருவார்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே கலீல் அகமதை விட்டுட்டு ராமகிருஷ்ணா கோஷ்க்கு பதிலாக இந்த மெக்னேல் ஹேட்லி நொரோனா அப்படின்ற ஒரு பிளேயரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர், கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிளேயர், 24 வயசு ஆகுது, ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அதே மாதிரி ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலிங் போட முடியும். இவரோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கைஸ். என்னதான் கர்நாடகா பாயா இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஏஇ துபாயில தான். யுஏஇல ஒரு செம்ம கிரிக்கெட்டராக வளர்ந்துருக்காரு. இந்த நேரத்துக்கு அவர் யுஏஇல இருந்திருந்தாரு அப்படின்னா 100% இப்போ யுஏஇ டீமோட ஒரு மெயின் ஸ்டார் பிளேயரா இருந்திருப்பாரு. பட் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அகைன் அவங்களோட பேரண்ட்ஸ் மேங்களூரு கர்நாடகாவுக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவரு அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ள கஷ்டப்பட்டு இப்போ சிஎஸ்கே மாதிரியான ஒரு பெரிய டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பே ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம அவரோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 by 1 இந்த வருஷம் தான் சையத் முஸ்தக் அலி டிராஃபில பார்த்தீங்கன்னா ஃபார் கர்நாடகா டெபியூ பண்ணாரு. 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருந்தாரு, 44 ரன் அடிச்சிருந்தாரு வித் 157 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுத்திருந்தாரு. நிறைய டீம்ஸோட ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு கைஸ். எடுத்த உடனே இந்த பிளேயரை நம்ம புஷ்னு வாங்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆல்ரெடி சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியான நிறைய டீம்ஸ்க்கு ட்ரையல்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சில டீம்ஸோட ரேடார்லேயும் தான் இருந்திருக்காரு. ஒரு கிளாஸ் பிளேயர் மாதிரி தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங் ரோலாக தாங்க இருக்க போகுது. பிகாஸ் இவரு மகாராஜா டிராஃபி, அதாவது கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பியில் அந்த மாதிரி அங்கே மகாராஜா டோர்னமெண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா அவரு நிறைய 4 டவுன் 5 டவுன்லாம் விளையாடி இருக்காரு. பட் அவரோட ஸ்டார்டிங் கரியரில் பார்த்தீங்கன்னா அதாவது 2022 2023 சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பின் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ நம்பர் 3ல இருந்து நம்பர் 6 வரைக்கும் எங்க வேணா அவரால் விளையாட முடியும் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அண்ட் இவர் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு நின்று ஆடுறது அந்த மாதிரி இருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஃப்ரம் பால் 1ல இருந்து. அண்ட் இந்த வருஷம் மகாராஜா 2025 டிராஃபில எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னா 10 இன்னிங்ஸ்ல 253 ரன் அடிச்சிருக்காரு வித் 148 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 28 அவரோட ஆவரேஜ் அண்ட் 19 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு வித் பேட். அப்படியே பவுலிங்னு பார்க்கும்போது 11 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக அவரோட கரியர்ல மகாராஜா T20 டிராஃபிலன்னு பார்க்கும்போது 828 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 21 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு சில ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது 2024-25 சீசன்ல சிகே நாயுடு டிராஃபில ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இவர் தான் இருந்திருக்காரு. வெறும் 8 மேட்ச்ல 1037 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். அண்ட் இதுல 2 ட்ரிபிள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஒன்னு அகேன்ஸ்ட் திரிபுரா, இன்னொன்னு உத்தராகண்ட். ரெண்டுமே பெரிய டீம் இல்லை அப்படின்னாலும் ஒரே சீரீஸ்ல 2 300 அடிக்கிறதா பெரிய பெரிய டெம்பரமெண்ட் வேணும், அதை காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த பிளேயரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இவரு பிளேயிங் லெவன்ல இருப்பாரா அப்படின்லாம் கேட்டா ஒரு பெரிய டவுட்.
இப்போ எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு பெருசாக ஐடியாவே இல்லை. பிகாஸ் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பிளேயர்ஸை இவங்க ஒழுங்காக விளையாடினாலே நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். அங்கேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. பிளேயிங் லெவலெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.